கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. நம்ம கண்ணனுக்கு காது குத்தணுமே, காது குத்தி அதுக்கு மகர குண்டலங்கள்லாம் போட வேண்டாமா? கர்ணவேதம் அப்படின்னு எல்லாம் செய்கிறார் அவர். போதாயன சூத்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றும் செய்கிறார். கர்ணவேதம் அப்படிங்கிறது போதாயன சூத்திரத்தில் ஒரு கிரியையாக இருக்கு. அது இந்த பெரியாழ்வார் பாசுரத்தை பார்த்தாலே அதற்கு தனித்தனியான 10 பாசுரங்கள் சேவிச்சென்று வரார். கர்ணவேதத்துக்குன்னு 10 பாட்டு இப்ப பாட போறார். கண்ணனுக்கு காது குத்தணும், கர்ணவேதம் செய்யணும். காது குத்துறதுனா வருமா? இப்போ அது சின்ன வயசுலயே குத்திருக்கணும், அதுக்கு வினா தெரியாத காலத்திலேயே குத்திருக்கணும். இப்பொழுது அது ஓடி ஆடி பேச ஆரம்பிச்சுடுது. இப்ப போய் காது குத்தணும். ஏன் சின்ன வயசுலயே குத்தலையேன்னா அவளுக்கு ஒரு பாசம், இன்னும் கொஞ்சம் போகட்டும், இன்னும் கொஞ்சம் போகட்டும், குழந்தைடி அந்த குழந்தைக்கு போய் காது குத்தணுமே அப்படின்னு நினைச்சண்டு ஒரு பாசத்தினால அதுக்கு போய் நறுக்குன்னு குத்தவாவது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா, இவனோட உள்ள பையன்கள்லாம் கடுக்கன் போட்டுருக்கிறத பார்த்தா நம்ம பிள்ளைக்கு கடுக்கன் போடலையே என்னன்னு தோன்றது. இப்ப மாதிரி ஒட்டி வைக்கிற தோடெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. இதுக்கு கடுக்கன் போடணும்னு தோன்றது, காது குத்தாது விட்டுட்டோமேன்னு தோன்றது. ஒரு பத்தரை பார்த்து நல்ல கடுக்கன் பண்ணி, ஒரு நல்ல நாள் பார்த்து காப்பரிசி எல்லாம் பண்ணி, ஒரு பலகாய போட்டு கோலம் போட்டு, இங்க வா கண்ணா உனக்கு காது குத்துறேன் அப்படின்னு சொன்னால் குத்தரேன்னதுமே அது புரிஞ்சு நடுத்து. ஏன்னா அது எடுக்கிறது ஓட்டம். ஓடக்கூடிய கண்ணனை யசோத கூப்பிடுறாள், காது குத்துறதுக்காக கூப்பிடுறாள். போய் பாடுடையனின் தந்தையும் தாழ்ந்தான் பொருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திரிதி பேய்பால் முலையுண்ட பித்தனே கேசவா நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன். கண்ணா இப்படி தெருவெல்லாம் திரிஞ்சுட்டே இருக்கையே, இன்னைக்கு உனக்கு கர்ணவேத முகூர்த்தம் வச்சிருக்கு. வாசல்ல பெரிய கோலங்கள்லாம் போட்டிருக்கு பார், காவிப்பட்டை எல்லாம் அடிச்சிருக்கு, பத்தர் வந்துட்டார், பட்சணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ஊர்ல உள்ள கோபிமார்கள்லாம் வந்துட்டா, எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு கொடுக்கறதுக்காக தட்டுல எடுத்து வச்சிருக்கேன், இதெல்லாம் நீ வந்து பாரு. அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன், அடைக்காய்னா தாம்பூலம், இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், பெண்டுகள் எல்லாரும் வந்தார், நீ உனக்கு காது குத்த வேண்டாமா? இன்னைக்கு உங்க அப்பா இருந்தாலாவது பயப்படுவேன்னா, உங்க அப்பா இருந்தா நீ பயப்படவே மாட்டேன், அவரும் உன்னை கண்டிக்கிறது இல்லை, நான் என்னதான் பண்ணுவேன் சொல். என்னதான் அம்மா கண்டிச்சாலும் குழந்தைக்கு பயமா இருக்கவே இருக்காது. என்னதான் அம்மா கண்டிக்கட்டும், அடிக்கட்டும், அதுக்கு பயமா இருக்காது. அப்பா மட்டும் இல்லை, டேய் அப்படின்னா கொஞ்சம் பயப்படும். உங்க அப்பாவோ உன்னை டேன்னு சொல்லவே மாட்டேன், ஏலையே அப்படின்பா, உன்னை டேன்னு சொல்லவே மாட்டார். போய் பாடுடையனின் ரொம்ப பாடு அவருக்கு மாடெல்லாம் ஓட்டின்னு போறதும், அதை குளிப்பாட்டுறதும், அது கொட்டையில் உள்ள சாணி எல்லாம் வாடுறதும், கோகுலத்தில் அவர் பெரிய மனுஷனா இருக்கிறார், பல குடும்பங்களுக்கு தலைவனா இருக்கிறார், அந்த நாட்டாம தீர்க்கிறது, அவா வர்றது இவா வர்றது, அதுதானே அவருக்கு சரியா இருக்கு. காலமே எழுந்தார், ராத்திரி வரை ரொம்ப பாடுபடுறவர். பாடுடைய சென்று பிருந்தாவனம் சென்று பாடுபட்டு வரக்கூடிய தந்தையும் தாழ்த்தான். அவராவது வந்தா, நீங்க குழந்தைக்கு கர்ணவேதனம் வச்சிருக்க, காலத்துல வர வேண்டாமா, இன்னைக்காவது வர வேண்டாமா? அவர் பாட்டு மசன்னு அந்த பெரிய மாட்டை குளிப்பாட்டின்னு இருந்தேன் பார், போறதுக்கு எருவ மாட்டையும் ஓட்டின்னு போயிடுவார். அதையும் இறக்கி விட்டுட்டா கரையில ஏறவே ஏறாது. கரையில நின்று வாயின்னு அதனுடைய பாஷையில பேசணும், அது எப்ப இஷ்டமோ அப்பதான் ஏறும். தாழ்த்தானா தாமசிச்சான்னு என்று அர்த்தம்.
அவர் தாமசிச்சார், இன்னும் வரல. பொருதிரல் கஞ்சன் கடியன், நந்தகோபனோ தாமசிச்சிருக்கிறார், கண்டனோ கம்சனோ விடுவிடுப்பா இருக்கான். காப்பாருமில்லை, உன்னை யாரு காப்பாரு சொல்லும், எப்போதும் கவலை தான் எனக்கு. அப்படிதான் வந்தான் திருநாவர்த்தன்கிற அசுரன், உன்னை தூக்கின்னு போயிட்டான். எந்த எந்த அசுரன் வருவனோ அப்படின்னு எனக்கு எப்போதும் கவலை தான். கடல் வண்ணாகா உன்னை காப்பாருமில்லை, தனியே போய் எங்கும் திரிதி. தனியா நீ பாட்டி எங்கேயோ கிளம்பிடுறிய, எங்க கண்ணன் எங்க கண்ணன் நான் தேட வேண்டியிருக்கு. நான் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? யார் வந்தாலும் பால் குடிக்கிறதா என்ன? அன்னைக்கு யாரும் ஒரு பேச்சு, ஐய அந்த பேச்சு மடியில உட்கார்ந்து கொண்டு உனக்கு என்ன பித்து பிடிச்சிருக்கான்னு யாராவது பால் கொடுத்தா உடனே பால் குடிக்கிறதா? பேய்பால் மூளையுண்ட பித்தனே கேசவா நம்பி உன்னை காதுகுத்த ஆய்பாலர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார், அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.